ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 26 அடிக்கு 28 அளவுள்ள ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெற்கு வடக்கு வந்து 26 அடி வரும், கிழக்கு மேற்கு வந்து 28 அடி வரும். இந்த பிளான் ஒரு 1 BH, அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் நமக்கு வந்து கிழக்கு சைடு, அதாவது இந்த டைரெக்ஷன் வந்தபோது நமக்கு வந்து மெயின் டோர் வந்துடும். ஸோ மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு போர்ட்டிகோ ஏரியா இருக்கும். ஸோ இங்கே ஒரு போர்ட்டிகோ இருக்கும். போர்ட்டிகோ வழியாக நம்ம மெயின் டோர் வழியாக போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு ஹால் கிடைக்கும். ஹால் இருந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓப்பன் இருக்குது. ஓப்பனில் 2 சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரூம், ரைட் சைடில் ஒரு ரூம் வரும். லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிச்சன் ஏரியா வரும். ஸோ இங்கே கிச்சன் வந்துடும். கிச்சனுக்கு நேர் ஆப்போசிட்டில் நமக்கு வந்து இன்னொரு பெட்ரூம் வந்துடும். டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து காமனாக ஹால் இருந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சென்டரில் ஒரு டாய்லெட் இருக்கும். அடுத்த படிக்கடியில் நம்ம வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து போட்டுக்கலாம். இதுதான் ரூமுடைய லொக்கேஷன்ஸு. நெக்ஸ்ட் இதோடைய டோர் அண்ட் விண்டோஸ் பார்த்துடலாம். டோரை பொறுத்த வரைக்கும் மெயின் டோர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து, அதாவது தெற்கு வடக்கு சுவத்தில் வந்து ஈசான்ய மூலை, இந்த இடத்துல நமக்கு வந்து ஈசான்ய மூலையான இந்த இடத்துல வந்து நமக்கு மெயின் டோர் வந்துடும். ஸோ மெயின் டோர் வழியாக நம்ம உள்ளே போகும்போது ஹால் வரும். ஹால் இருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு 4 KL சைஸில் ஒரு ஓப்பன் ஏரியா இருக்கும். அந்த ஓப்பன் வழியாக நமக்கு உள்ளே போகும்போது பெட்ரூம்க்கு வந்து ஒரு 3 KL சைஸில் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 KL அல்லது 3.5 KL சைஸில் ஒரு சின்ன ஓப்பன் விடுற மாதிரி இருக்கும். அடுத்து டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து 2.5 KL ஒரு UPVC டோர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு அவுட்டர் டாய்லெட்டுக்கு வந்து ஒரு 2.5 KL சைஸில் வந்து ஒரு UPVC டோர் இருக்கிற மாதிரி இருக்கும். விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாலில் 4 விண்டோ வரும். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த மெயின் டோர் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து ஹாலில் இந்த சுவத்து, அதாவது வந்து கிழக்கு மேற்கு சுவத்தில் வந்து 2 விண்டோ வந்துடும். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து படிக்கட்டுக்கு பக்கத்தில், இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். அடுத்தது நமக்கு வந்து மேற்கு சுவத்தில் ஒரு விண்டோ வரும், நேர் மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில். அடுத்து கிச்சனில் நமக்கு வந்து ஒரே ஒரு விண்டோ தான். இந்த இடத்துல ஒரு கிச்சன் விண்டோ 3க்கு 3 சைஸில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து பெட்ரூம்க்கு வந்து 2 விண்டோ. ஒன்று பார்த்திங்கன்னா வந்து டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சுவத்தில் எந்த இடம் ஈசானி வருது, அதாவது கிழக்கு பகுதி இழுத்த மாதிரி வருதோ அந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து சென்டரில் ஒரு வெண்டிலேட்டர். அடுத்து இந்த டாய்லெட்டுக்கு நம்ம இந்த சுவத்தில் ஒரு வெண்டிலேட்டர் வைக்கலாம், அல்லது இந்த சுவத்தில் ஒரு வெண்டிலேட்டர் வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து டோர் அண்ட் விண்டோஸு. நெக்ஸ்ட் இந்த ரூம் லொக்கேஷன்ஸ்க்கான சைஸஸ் என்ன பார்த்தரலாம். போர்ட்டிகோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 8.5 அடிக்கு ஒரு 17.5 அடி வர மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஹால் வந்து 16.75க்கு ஒரு 10 அடி வரும். பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 10க்கு 10 சைஸில் வந்து ஒரு சின்ன பெட்ரூமாக இருக்கிற மாதிரி இருக்கும் காம்பேக்டாக. அடுத்து கிச்சன் வந்து ஒரு 8க்கு 10 சைஸில் வரும். அடுத்து டாய்லெட் பார்த்திங்கன்னா உள்ளே வரக்கூடிய டாய்லெட் வந்து 6க்கு 5 சைஸில் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியில் வரக்கூடிய சைஸ் பார்த்திங்கன்னா வந்து 6க்கு 4.5 சைஸ் வரும். வாஸ்துப்படி பார்க்கும்போது போர்ட்டிகோ வந்து நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு பகுதியான ஈசானி மூலையில் வந்துருச்சு. ஹாலுமே வந்து ஈசானி மூலையில் வந்துருச்சு. அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து எப்பவுமே அக்னி மூலையில் வரும், அதாவது தென்கிழக்கு மூலையில் வரணும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலையில் அக்னி மூலையில் அமைஞ்சிருச்சு. அடுத்து தென்மேற்கு மூலையான குபேர மூலையில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்துருச்சு. இது வந்து வாஸ்துப்படி வந்துருச்சு. அடுத்து டாய்லெட் பார்த்திங்கன்னா சென்டரில் நமக்கு வந்து வாஸ்துப்படி வந்துருச்சு. ஸ்டேர் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிழக்கு பார்த்த வீடுங்கிறனால ஒன்றா வந்து இந்த டைரெக்ஷனில் போடலாம், அல்லது பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் போடலாம். நமக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் வாயு மூலை, அதாவது வந்து வடமேற்கு மூலையிலே போட்டோம். வடமேற்கு மூலையில் தான் நமக்கு எப்பவுமே வந்து நம்முடைய டாய்லெட் ஏரியா வரணும். நம்ம டாய்லெட்டுமே வந்து வாஸ்துப்படி வந்துருச்சு. இந்த பிளானுக்கான நீள அகலம் பார்த்திங்கன்னா 26.7 இன்ச் வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து 28.7 இன்ச் வரும். ஸோ டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா பில்டிங்கோட ஏரியா வந்து ஏரியா ஈக்குவல் டு 705 ஸ்கொயர் ஃபீட் வரும். பில்டிங்குடைய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 2000 ரூபா போடுறப்போ ஒரு 14 to 14.5 லட்சம் வர மாதிரி இருக்குது. பில்டப் ஏரியா, அதாவது பில்டிங்குடைய கட்டக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா வந்து 1.6 சென்ட் வர மாதிரி இருக்கும். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிளானில் பார்க்கலாம். தேங்க்யூ.